உங்களுக்கும் இதே மாதிரி வைட் அண்ட் திக்கரான பேக் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு எக்ஸசைஸை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பண்ணாலும் ப்ராப்பர் ஃபார்மில் பண்ணுறீங்களான்றது தெரியாது உங்களுக்கு. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு போயிடுங்க. ப்ரீ ஒர்க் அவுட்டாக கிரியேட்டின் எடுத்துட்டு ஃபுல் பாடி ஸ்ட்ரெச்சஸ் பண்ணி முடிச்சுட்டு பயிற்சியை தொடங்குவோம். என்னடா பேக்குன்னு சொல்லிட்டு காஃப் போட்டுருக்கான்னு பார்க்காதீங்க. எப்பவுமே ஹெவி ட்ரைனிங் பண்ணுறதுக்கு முன்னாடி காஃபுக்கு ஒரு 2 செட்டு போட்டு தான் ஹெவி ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுவேன். பேக்குக்கு டாப் 1 எக்ஸசைஸ் கண்டிப்பாக நான் டெட் லிஃப்ட் தான் சொல்லுவேன். என்னதான் நீங்கள் லேட் புல் டவுன், சீட்டர் டோயிங், பெண்டோர் ரோயிங்கில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் டெட் லிஃப்ட்டில் பண்ணுற அளவு கண்டிப்பாக உங்களுக்கு வராது. என்னோட பாடி வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 59.5, என்னோட பிஆர் வந்து 157. இப்போ நான் போகிறது என்னோட பிஆர். இதை ப்ராப்பராக நோட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நான் ப்ராப்பராக லிஃப்ட் பண்ணிவிட்டு ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக டவுன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. என்னோட ட்ராப் செட் 130 kg பாருங்கள். 157 போட்ட மாதிரி தான் என்னோட ஃபார்ம் மெயின்டெனன்ஸ் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். யாரும் ஈகோ லிஃப்டிங் பண்ணவே பண்ணாதீங்க. ப்ராப்பராக ப்ராக்ரஸிவ் ஓவர்லோட் கன்சிஸ்டண்டாக பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் ஹெவியாக லிஃப்ட் பண்ணலாம். டெட் லிஃப்ட்டில் என்னென்ன போஸ்டர்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு 120 போடுற பர்சனுக்கு ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டு அவர் என்ன மிஸ்டேக் பண்ணுறான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பாருங்கள். ஹெட் அவரோட பேக் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். அவர் ஹெட் வந்து டவுனில் இல்லை, பேக் வந்து ஃப்ளாட்டாக இல்லை. அவருக்கு மிஸ்டேக் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டு நம்மளோட கண்டிஷன் செக் பண்ண வந்தாச்சு. இன்னும் 79 days தான் இருக்குது என்னோட ஹைதராபாத் நேச்சுரல் பாடி பில்டிங் காம்படிஷனுக்கு. பதிவை முடிச்சுக்கிறேன். எதில் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறீங்களோ அதை கன்சிஸ்டண்டாக பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்.